Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashika Media. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசன்ட் டைம்ல என்னோட வீடியோஸ் வந்து பூனாபாடி லைஃப் ஸ்டைல்ல ரெகுலரா பார்த்துருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பதான் வந்து சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த வித எக்ஸசைஸும் பண்ணல அண்ட் வந்து என்னோட டயட்டை வந்து நான் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதனால எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளத்துல மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெல்லி ஃபேட் தான். ஸோ இந்த பெல்லி ஃபேட்டை எப்படி வந்து நான் வந்து ஒரு 6 to 7 daysக்குள்ள எப்படி சூப்பரா ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஜெஷிகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அப்பெல்லாம் வீடியோஸ் தவறாம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எதனால எனக்கு வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப வயிறு பெருசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க பிடிக்கல அப்படின்னா வீடியோ எத்தனை நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே செகண்ட் கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட்ல இருந்து நீங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு எதனால வந்து பெல்லி ஃபேட் வந்து ரீசெண்ட் டைம்ல ரொம்ப பெருசாச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான எக்ஸசைஸ் டயட் எதுவும் ஃபாலோ பண்ணல. எல்லாத்தையும் சவுட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்வி வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்குலாம் அம்மாங்க வந்து சாப்பாடு போடும்போது என்ன பண்ணுவாங்க, அம்மாங்க சாப்பாடு குழந்தைங்க போடுவாங்க, குழந்தை சாப்பாட்டி அவங்க எடுத்து சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஜஸ்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு ஒரு பையன் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். பட் அதை சாப்பிடவே மாட்டான். சரி வீட தானே போதும் என்ன பண்றது, கீழே கொட்ட முடியும் மனசு வராதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டுருவேன். ஸோ இது மாதிரி சாப்பிட்டு டஸ்ட்பின் மாதிரியே எல்லாத்தையும் வயிற்றுல போட்டு வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சம்டைம் என்னால வந்து நைட் டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து என்னால குக் பண்ண முடியாத பட்சத்துல இப்போ ஊருக்கு வந்து ரீசெண்ட் டைம்ல ரொம்ப வந்து ஹோட்டல் ரொம்ப வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதுவும் ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ல சோடா உப்பு அஜினோமோட்டோ எல்லாம் போறதுனால எனக்கு வயிறு பாத்தீங்க அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வயிறு எவ்வளவு ஒட்டி இருந்துச்சு இப்போ எவ்வளவு பெருசாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வளையம் மாதிரி சுத்திடுச்சு, அப்படியே வயிறு சுத்தி ஒரு சுத்து பெருசாயிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ட்ரெஸ் எல்லாம் லூஸா இருந்தாலும் இப்போ ஒரு 7 to 8 daysல ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரிலாம் பண்றாங்கன்னா எனக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்பீங்க, நீங்க வந்து ரீசன்ட் டைம்ல சாப்பிட்டீங்க ஸோ உங்க வயிறு பெருசா இருந்துச்சு அதனால ஏதாவது ரெமெடி ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்றீங்க. பட் எங்களுக்கு வந்து லைஃப் லாங் எங்களுக்கு அந்த வயிறு அப்படியே தான் இருக்கு, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீசன்ட் டைம்ல வயிறு உப்பசம் ரொம்ப பெருசா இருந்தாலும் சரி இல்ல வந்து லைஃப் லாங் வயிறு ரொம்ப தொப்பையா இருந்தாலும் சரி இந்த ரெமெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெமெடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 பொருள் தான். இந்த 3 பொருளும் கம்பல்சரி உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, ஃபினல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். அண்ட் ஏலக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தூள், பெருங்காயம் கட்டி இல்லை பெருங்காயத்தூள். இது 3ஓட பேர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இது கூட நீங்கள் வந்து 1 கப் அளவு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடுதண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற அளவு சூடு இருக்கணும். ஆனால் இது கூட நம்ம சொன்ன இந்த 3 பொருளையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 2 மணி நேரம் ஊற விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆறிடும். அண்ட் அதில் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணியே குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட வாயில் ஊற்றி நல்லா அந்த ஏலக்காய் அந்த ஃபினல் சீட்ஸ்லாம் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா மென்று கூட தண்ணி குடிக்கலாம். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வச்சோடனே அந்த தண்ணியோட கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து சீரகம் தண்ணி ஊற வச்சா என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். எல்லாமே வந்து தண்ணியில் போட்டு வெந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண 3 பொருள் நல்லா வெந்துட்டு ஒரு கலர் வரும்ல அந்த கலர் வந்துடும். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு
2 hours நல்லா வந்து ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கணும். ஆனா இந்த ட்ரிங்க் வந்து யாரு குடிக்க கூடாது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அண்ட் வந்து கொஞ்சம் பெரிய ரொம்ப குட்டி குழந்தைங்க ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு 15, 16 அந்த மாதிரி ஏஜ்ல உள்ள குழந்தைங்க 14ல இருந்து மேல இருக்க குழந்தைங்க கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க ரீசன்ட் டைம்ல சில சாப்பிடுவாங்க, வயிறு வந்து செரிமானமே ஆகாது, பசியும் எடுக்காது, வயிறு உப்பசம் மாதிரி ஒரு மாதிரியாவே இருக்கும், வயிறு மந்தமாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க இல்ல பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் வந்து குடிக்க வேணாம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அதை குடிக்க வேணாம். அண்ட் பால் கொடுக்குற தாய்மார்கள் வேணா குடிக்கலாம். ஏன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து ப்ராப்பரா டைஜஷன் ஆகணும் அண்ட் குழந்தைக்கும் ப்ராப்பரா போகணும். அது ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு மோஷன் நல்லா போகணும் அண்ட் உங்களுக்கு வந்து பால் நல்லா ஊறணும் அப்படின்னா நீங்க அதிகமா பெருங்காயத்தூள்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் நல்லா ஊறும் அண்ட் குழந்தைக்கு வந்து நல்ல வாயு பிரச்சனை இல்லாம இருக்கும். நிறைய பேருக்கு வாயு பிரச்சனை தொல்லை இருக்கும், அவங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்க கூடாது குழந்தைங்க அண்ட் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இந்த 2 பேர் மட்டும் எடுத்துக்க வேணாம். மற்றவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். தைராய்டு, பிசிஓடி, இல்ல எனக்கு வந்து ரொம்ப பெரிய தொப்பையா இருக்கு, எனக்கு பிரெக்னன்சி தொப்பை இருக்கு, பிரெக்னன்சி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க எடுத்துக்க சொன்னேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த ரெமடி வந்து ஒரு 7 days நீங்க ரெகுலரா 1 day கூட கேப் விடாம 7 days ரெகுலரா நீங்க நைட் தூங்க போறது மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும். உங்களுக்கே தெரியும், இன்ச் பை இன்ச் உங்களோட அந்த தொப்பை வந்து குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு வந்து ஓரளவுக்கு தொப்பை குறைஞ்சிச்சு, மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 7 days குடிச்சிட்டு ஒரு 1 or 2 days இடையில கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 7 days அப்புறம் 1 or 2 days கேப் விட்டு அப்புறம் 7 days பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வயிற்றுல சுத்தமா கொழுப்பே தங்காது, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமானமாகும், உங்களுக்கு தொப்பை இருந்தாலும் அது காணாம போயிடும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிங்க் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.